പിടിച്ച് താഴെ എത്തി. മന്ത്രി താഴെയുള്ളത്. ആളുകളൊക്കെ മറ്റേ ഇതാണ് എന്റർടൈൻ ഓരോ സമയം കഴിയുമ്പോ நேரம் இருந்தால் அடுத்த மாதம் தங்களை சந்திக்கலாம் என்று சொல்லி என்ன வல்லவராயன் நம்ம மீது படையெடுத்து வருகிறார். படையெடுத்து പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മള് ഇന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് വടിവേലുവിന്റെ ഇംസൈറസൻ 23M പുലികേസി മൂവിയുടെ അടുത്ത സീനാണ്. നമുക്കറിയാം ഇതിന്റെ കഴിഞ്ഞ പ്രാവശ്യത്തെ ആ ഒരു സീനിൽ നമ്മൾ കണ്ടിട്ടുണ്ടായിരുന്നത് ട്വിൻ ബ്രദറിന്റെ അഗെയിൻ എൻട്രി കാണിച്ചു. കാരണം കഴിഞ്ഞ പ്രാവശ്യം നമ്മളിങ്ങനെ ആ ഒരു ക്യാരക്ടറിനെ മാത്രം ഇങ്ങനെ കാണിച്ചുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. ഇപ്പൊ രണ്ടാമത്തെ ആളും വന്നു. അതിന്റെ റൊമാൻറ്റിക് ഏരിയയും രണ്ടാമത്തെ ആള് വരുന്നുണ്ട്. അത് മാത്രമല്ല ആള് പാട്രിയോട്ടിക് കൂടിയാണ്. അതായത് അല്ലെ ആ ഒരു കോൺഫ്ലിക്റ്റ് ഉണ്ടാകാനായിട്ട് സാധ്യതയുണ്ട്. അതായത് ഏത് രീതിയിലായിരിക്കും അത് പിന്നെ കണ്ടുകൂട്ടലുള്ള സംഭവങ്ങളൊക്കെ എപ്പോഴായിരിക്കും ഉണ്ടാകും നമുക്ക് നോക്കാം. ഒരു പഴയ ഫോർമാറ്റ്സ് ആണല്ലേ ട്യൂണൊക്കെ. போதும் கஞ்சரே போதும். சரி, என் அன்பு காதலருக்கு அதிரசம் சுட்டு கொண்டு வந்துள்ளேன். அப்படியா? சொல்லவே இல்லை. சரி, உனக்கு என்ன வேண்டும் கே? எனக்கா? நம் ஊரொட்டிய கானக பகுதியில் அழகிய மான்கள் இருக்கும் என்பார்கள். அவற்றின் மீது எனக்கு கொள்ளை ஆசை. பிடித்து தருவீர்களா? வாயில்லா ஜீவன்களை வதைக்க கூடாது. வேட்டையே ஆடுகிறார்கள். நான் பிடித்துதானே தர சொன்னேன். கொழுப்பேறிய கும்பல் தான் வேட்டையாடும். விலங்குகளை வேட்டையாடுபவனின் மண்டையை திறக்க வேண்டும் என்று சட்டம் போட்டால்தான் அந்த ஆணவக்காரர்களின் கொட்டம் அடங்கும். டோட்டல் ஆப்போசிட். இப்ப விட வெடி வெச்சு இருந்து செய்தி வந்தது. என்ன மாமா? நேற்று அவர் சுந்தரவன தோப்பில் மான் வேட்டையில் ஈடுபட்டிருந்த பொழுது எவனோ ஒருவன் குறிபார்த்து கவன் கல்லால் தாக்கிவிட்டு அவருடைய ரதத்தை சுக்குநூறாக. ஐயோ, பிறகு உடனிருந்த ஆரோபிட்டு சொன்னானா, நிக்சனை தாக்கியவன் அச்சு அசல் உன்னை போலவே இருந்தான் என்று. நம்மண்ணரா குறிபார்த்தா? குறிபார்த்து எறிவதற்கும் நம்மனருக்கும் என்ன சம்பந்தம்? மன்னிங்கள் மன்னா, அவசரம். ஒரே போல உണ്ടെന്നുള്ളതല്ലേ? நிறுத்துவன் பிரதாபத்தை. மக்கள் புது பிரச்சனையோடு வந்திருக்கிறார்கள். அதை கவனி. அது என்ன மாமா புதிய பிரச்சனை? மாமனான ஃபுல்லா பிரச்சனை பார்ப்பதற்கு சிறிய தீப்பொறி போல் தான் இருக்கும். அதையே ஊதி ஊதி பெரியதாக்கி அக்னி குண்டம் போல் வளர்த்தால்தான் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக அதன் வெப்பத்தில் நாம் காய்ந்து கொண்டே இருக்கலாம். உங்கள் இரு பிரிவினருக்கும் கடந்த 10 வருடங்களாக பல சம்பவங்கள் மூலம் தொடர்ந்து ஜாதி சண்டை. ஆமண்ணா, ஆமாம். அதெல்லாம் வரணும். இனி ஃபியூச்சர்ல நடக்கும். நாகபகனி ஜாதியை சார்ந்தவர்கள் மன்னா. நீங்கள்? நாங்கள் நாகபகனி ஜாதியை சேர்ந்தவர்கள். என்னையா அது பிறப்புகிறீர்கள்? இருவரும் ஒரே பெயரை சொல்லுகிறீர்கள், ஆனால் வேறு வேறு ஜாதி என்கிறீர்கள். மன்னா, நாங்கள் நாகபகனி ஜாதியை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு ஒரு இப்பு அதிகமாக வரும். மன்னா, நாங்கள் தான் நாகபகனி வம்சத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் இன்று வந்த புதியவர்கள். ஆகவே நாங்கள் தான் மூத்தகுடி மக்கள். நாங்கள் தான் மூத்தகுடி. അവിടെ രാജഗുരുവിന്റെ മറ്റേ ഇത് നെഗറ്റീവ് കാണിക്കുന്നതായിരുന്നു. സന്തോഷിക്കണം. மக்களின் விருப்பமே இந்த மா மன்னனின் விருப்பம். யாரங்கே? நம் ஊர் குளத்தை அடுத்துள்ள பொட்டலில் மக்கள் சுற்றி அமர்ந்து வேடிக்கை பார்க்கும்படி இரவோடு இரவாக ஒரு மைதானத்தை உருவாக்குங்கள். அங்குதான் நம் ஊரில் வரும் ஜாதி சண்டைகள் அனைத்தும் உலகமே வியக்கும்படி நடக்கும். இவர்களை தடுத்து நிறுத்த வேறு வழியே இல்லையா? சொல்லி புரிய வைக்க முடியாத அரசியார். ராஜகுரு தான் ஒரு மைதானத்தில் வச்சிட்டு தான் சாத்தியப்படும். வெள்ளையர்களை ஆதரித்தால் நம்மீது போர் தொடுப்பேன் என்று வல்லவராயன் ஓலை அனுப்பி விட்டான். அவன் ஒரு காட்டான். அதை விட இதுதான் முக்கியம். വല്ലവരായൻ പടയെടുത്ത് വന്ന് നാശം ചെയ്താൽ தான் தெரியும். അവര് വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ഓപ്പോസിറ്റ് മറ്റേ വേറെ ആൾക്കാർ രാജാക്കന്മാരുണ്ട്. അത് പറഞ്ഞു വല്ലവരാ അവിടെ വെച്ചിട്ട് ജാതി ഇത് നടക്കട്ടെ എന്നുള്ള രീതിയിലാണ് പറയുന്നത്. മൈതാനത്തിൽ വെച്ചിട്ട് സോൾവ് ചെയ്യാൻ നോക്കുന്നില്ല പ്രശ്നങ്ങള്. അമ്മയ്ക്ക് മനസ്സിലാവുന്നുണ്ടല്ലോ ഇതൊക്കെ. അതല്ലേ മറ്റേ രാജഗുരുവിനെ കൊല്ലാൻ നോക്കിയത്. என் அன்பு மக்களே,
உங்களுக்காகவே ஒரு ஜாதி சண்டை மைதானம். ஜாதி சண்டை மைதானம். மனதில் இருக்கும் பகையை அப்படியே வைத்திருந்தால் அது விஷமாக மாறி உங்களையே கொன்றுவிடும். அப்படி சாகக்கூடாது. உங்களுடைய சாவு அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த உடனடி ஏற்பாடு. வீணாக வீதிகளில் சண்டையிட்டு அரசு சொத்துக்கு சேதம் விளைவிப்பதை விட இப்படி ஒரு மைதானம் அமைத்து அதில் சண்டையிட்டு அதற்கு ஒரு வரியை விதித்தால் இந்த நாட்டுக்கு நிறைய வருமானம் வரும் என்பதுதான் இந்த அரசின் நோக்கம். இனச்சண்டை, மதச்சண்டை, மொழி சண்டை, இப்படி பல சண்டைகளுக்கு மைதானம் அமைத்து உங்களை சந்தோஷப்படுத்த என் அரசு தயாராக இருக்கின்றது. பகை உணர்வு அதிகமாகும் பொழுது நேரே இங்கே வந்து முன்பதிவு செய்து கொண்டு உங்கள் வெறியை தீர்த்துக் கொள்ளுங்கள். இடையில் எல்லோருக்கும் கலைப்பு ஏற்படும் பொழுது அக்காமாலா மற்றும் கப்சியை வாங்கி பருகுங்கள். இந்த மாதிரி காரியங்களுக்கு மட்டும் செலவு செய்யும் அவர்களுக்கு கனமாக ஒரு முறை கை தட்டுகிறேன். ஆரம்பிக்கலாமா? ഇനിയുടെ വരുമോ മറ്റേ ക്യാരക്ടർ? ചിലപ്പോ. നാഗപദനിയാ இந்த இரண்டு ஜாதி எந்த ஜாதி பொருட்டு ഏകദേശം ഒരേ നാട്ടിലാ ഉള്ളത്. തുറങ്കട്ടും പോട്ടി മറ്റേ നടന്നപ്പോഴല്ലേ പരസ്പരം കൊല്ലില്ലല്ലോ. അവിടെ രാജഗുരു നേരത്തെ പറഞ്ഞൊരു ഡയലോഗിൽ തന്നെ ഉണ്ടായിരുന്നത് ഫ്യൂച്ചറിൽ അതൊക്കെ നടക്കുന്നു. ജാതിയുടെ പേരില് ചെറിയൊരു തീപ്പൊരിയാന്നല്ലേ. ആ ഒരു രാജാവിന്റെ ഒന്നും സംഭവം ഒന്നും കാണിക്കുന്നില്ല അവിടെ. ഓ അവിടെ ബ്രിട്ടീഷുകാരുണ്ട്, അവരുടെ അടുത്ത് സംസാരിച്ചു ആക്ഷൻ കാണിച്ചുണ്ട്. അവര് കണ്ടിരിക്കാനറിയാം. ഇത് ഏകദേശം മറ്റേ പരസ്പരം തമ്മിൽ തല്ലിപ്പിക്കുന്ന നോക്കുന്നല്ലേ. പരസ്പരം തമ്മിൽ തല്ലിപ്പിക്കുന്നു. അത് മറ്റേ പ്രോഗ്രാം കൊഴിപ്പിക്കുന്ന പോലെ മന്ത്രിയെ പിടിച്ച് താഴെ എത്തി. മന്ത്രി താഴെയുള്ളത്. ആളുകളൊക്കെ മറ്റേ ഇതാണ് എന്റർടൈൻ ഓരോ സമയം കഴിയുമ്പോ மாமன்னர் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சச்சிதானந்தம் அவர்களை இங்கே வருமாறு அழைக்கிறோம். பாருங்கள் சச்சிதானந்தம், 7 பேரை அலையில் போட்டு மிதித்தோடு மட்டுமல்லாமல் 3 பேரின் காதை முறுக்கை போல நறுக்கென்று கடித்து சுருக்கு வெளியில் வெற்றியை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள்? எல்லாரையும் எங்களுக்கு கிடைச்ச வெற்றியில எங்க ஜாதிக்கு கிடைச்ச வெற்றி. இதுக்கு காரணம் எங்க பயிற்சியாளர் என்னை வீராசாமி அவர்கள் தான். ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சச்சிதானந்தம் அவர்களுக்கு மன்னர் அவர்கள் சான்றிதழ் வழங்குவார்கள். அந்த சான்றிதழ் கொண்டாங்கப்பா. திறமை கண்டித்த அரசு വിജയിനെയൊക്കെ കൊടുക്കുന്നുണ്ട്. മറ്റേ சச்சிதானந்தம் பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். இவரை நான் அரண்மனை பணியில் சேர்த்துக் கொள்கிறேன். இதே போல ஆட்ட நாயகனாக வருபவர்களுக்கு அரண்மனையில் பணி உண்டு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ഓരോ ആൾക്കാർ വിളിക്കുന്നുണ്ട്. இந்த வெற்றியை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள்? மிகவும் சந்தோஷமாக உள்ளது. எங்கள் ஆட்கள் எல்லோரும் சிறப்பாக அடித்தார்கள். குறிப்பாக சச்சிதானந்தம் 7 பேரை அள்ளையில் போட்டது எங்கள் வெற்றி வாய்ப்பை அதிகமாக்கி. இந்த பன்றி மட்டும் பார்த்தா தொடர்ந்து நீ பல பன்றிகளை பெற வேண்டும். நன்றி மன்னா. என்ன ஜாதிக்கு விளக்கேற்றி வைத்தது. ഓ ഇതെങ്ങനെ പൊക്കിയായിരിക്കും. ஜாதிக்கு பிரிய சென்று அன்போடு அழைக்கப்படுவாள். പൊക്കടിക്കാൻ വേണ്ട അവര് പോവാണോ? പൊന്നെ என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. അതൊന്നുമില്ലടാ. ஆமாம், உன் பெயர் என்ன? யாரங்கவான். வேலையெல்லாம் முடித்துக் கொண்டுதான் வேலை பார்த்துக் கொண்டிருந்தாயா? இல்லை மன்னா, பார்த்துக் கொண்டிருந்தேன். காலையில் 9:10க்கு வேலைக்கு வருவது,
ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை நேரம். 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? மாதம் பிறந்தால் சம்பளம் வாங்குறாய் அல்லவா? என்ன நோம் மன்னா, இனிமேல் உனக்கு வெட்டி சம்பளம் கொடுக்க முடியாது. என்னை வேலை விட்டு தூக்கி விடாதீர்கள் மன்னா. அப்படி என்றால் உனக்கு ஒரு பரிகாரம். என் கேள்விக்கு விடை சொல்லு. கேளுங்கள் மன்னா. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பயிர் கட்டையால் அடிப்பான், அவன் யார்? தட்டானுக்கு சட்டை போட்டால் தட்டானுக்கு எப்படி மன்னா சட்டை போடுவது? ஓஹோ, மன்னனிடம் நீ கேள்வி கேட்கிறாய். பிள்ளை குட்டிக்காரன் மன்னா. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மன்னா, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். புரியவில்லையே. பிள்ளை குட்டி பெற்றவனா? தட்டாம்பூச்சியை பத்திய பரம்பரைக்கே தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது மன்னா. அவனை விட்டு விடுங்கள், அவனிடத்தில் கேட்போம். வேற ஆளு ஏய், அங்கிருப்பவனே, உனக்கு தெரியுமா? നോക്കുന്നില്ല. ஐயா அரசன் குட்டா പോയി രക്ഷപ്പെട്ടോടി. உனக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது மன்னா. மன்னா എല്ലാരും വേഗം രക്ഷപ്പെട്ടു. உனக்கு அந்த பயம் இருக்கட்டும். அந்த பயம். மறுபடியும் அசம்பாவிதம். ஏன், என்ன விஷயம்? இப்பொழுது யாருடைய குற்றத்தை அடக்க நான் விடுகதை போட வேண்டும்? இன்று அதிகாலை பனையூர் பகுதியிலும் வழிப்பறி நடந்துள்ளது. என்ன, நாம் இருக்கும் போதா? ஐயோ, புலிகேசின் ஆட்சியில் கொள்ளையா என்று சொன்னேன் அமைச்சரே. அப்படியா? ഞാൻ ഇരിക്കുമ്പോൾ மங்கினி தானே. கல்வர்களால் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும். நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். அண்ணா, கடந்த 2 வாரங்களில் இது 3வது முறை. அப்படியா? நானும் கேள்விப்பட்டேன். கரடியும் ஓ, கல்வர்களும் யாரும் மக்களை தாக்குகிறார்களே. மாமா, அவர்களை என்னிடம் விட்டு விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். പ്ലീസ് ആ കൊമ്പം ഓ കാണാണാ ചിലപ്പോ അറിയില്ലട്ടാ. அக்கிரமக்காரன். ഓ ഇതാണോ മറ്റേത് കൊള്ളടിക്കെന്ന് പറഞ്ഞേ? കൊള്ളടിക്കുന്നു. സഞ്ചാരികൾ ഉണ്ടാവല്ലേ? കൊന്നേ കളയില്ലപ്പോ. ചിലപ്പോ കൊന്നേ കളയും. எந்த ஊர்க்காரனடா நீ? நீ பக்கத்து ஊர் திருடனா? சொல், அந்த மூட்டையில் என்ன வைத்திருக்கிறாய்? சொல்ல போகிறாயா அல்லது உயிரை விட போகிறாயா? ഓ அந்த புலிகேசி. ഇവര് തമ്മിൽ കാണുന്നുണ്ടല്ലോ. பாருங்கள் மன்னா, பாருங்கள். வருகையா? இந்த பூமியே புண்ணிய பூமியான மாமன்னர் புலிகேசி. மாமன்னர் புலிகேசி. என்ன அருவாமனை சுந்தரேசா, எப்படியடா இது? நலமாக இருக்கிறேன் மன்னா. அண்ணா, மாறுவேடத்தில் வந்தது சோதனை செய்யவா? அட அறிவு கெட்ட சுந்தரேசா, உன் மீது எனக்கு என்னடா சந்தேகம்? ஒரு இனியை அடிச்சு கொடுக்கலாமே என்று வந்தேன். சுப்பா, மன்னருக்கு ஒரு இளநீ விட்டு. ആള് ഫുൾ എൻജോയ് ചെയ്യുന്നുണ്ട്, മറ്റേനെ എതിർക്കില്ല. കാണാണെന്ന് തോന്നല്ലേ? ஆக என் ஆட்சியின் தொழில் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அங்கிருந்து கொள்ளையடித்து விட்டு அரவணைக்குள் பூந்து விடாதீர்கள். பிறகு புலிகேசி புலியாக மாறி விடுவான். இது முகூர்த்த மாதம் என்பதால் நமக்கு நல்ல வேட்டை. ஆனால் மன்னா, உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை நீங்கள் சொல்லும் பொழுது அரண்மனையில் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். பங்கு நமக்குள் என்னடா இருக்கிறது அன்பு நண்பா சுந்தரேசா? கொடுக்காமல் எங்கே போய் விட போகிறாய்? அண்ணா, என்ன, இந்த முறையும் இந்த பகுதியில் நாங்களே கொள்ளையடிக்க எங்களுக்கே நீங்கள் அனுமதி தர வேண்டும். இந்த புலிகேசிக்கு தொழில் தர்மம் தான் முக்கியம். இதை ஏலத்துக்கு விடும் நாள் என்று பார்த்துக் கொள்ளலாம். நல்லது. சரி அருவாமனை, நான் கிளம்புகிறேன். உன் ஆட்கள் 2 கைது செய்து அழைத்துச் செல்கிறேன். காலையில் அனுப்பி விடுகிறேன். ஏனென்றால் மக்கள் என்ற மந்தையாடுகளை சமாளிக்க வேண்டும் அல்லவா? ഒരാളെ ജസ്റ്റ് അറസ്റ്റ് ചെയ്തിട്ട് കൊണ്ടുപോയി കാണിക്കാൻ വേണ്ടിട്ട്. யாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிடாதுன்னு நினைச்சிட்டேன். எங்களை விட்டுட்டு போயிட மாட்டீங்க. പറഞ്ഞാ பல இடத்துல மண்ணள்ளி ஒரு பானையை செய்யலாம். ஆனா அந்த பானையை உடைச்சு மறுபடியும் அந்த மண்ணெல்லாம் பிரிக்க முடியாது. அந்த மாதிரிதான் நம்ம உறவு. சங்கிலி மாயா அப்படி ஒரு துரோகத்தை பண்ணலைன்னா எனக்கு இப்படி ஒரு அம்மா அப்பா கிடைச்சிருப்பீங்க. அவன் செஞ்ச துரோகத்திலையும் ஒரு நன்மை இருக்குமா? അറിഞ്ഞ് இந்த பாருங்க, പറഞ്ഞു. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி,
எனக்கு நீங்க தான் அப்பா அம்மா. ம் இது உங்க மேல சத்தியமா? ம் അവർക്ക് അറിയില്ല പക്ഷേ ஆம், ഇവർക്കറിയില്ല. போகிறேன் ஓஹோ. சீமைத்துறை சர் ஜான்சோரை சந்திக்க. ஓ அப்படியா? ம். ஒரு ரகசிய கூட்டம் நடக்கவிருக்கிறது. எதற்கு மாமா? ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருக்கும் பாளையக்காரர்கள் எல்லாம் ஒன்று கூட போகிறோம். திருநெல்வேலி எட்டப்பநாயக்கன் ஏற்பாடு. அரண்மனையை பார்த்துக் கொள். ഇവരെന്നെയാണ് മുടിപ്പിക്കാൻ ആ നോക്കുന്നത് അല്ലേ? പിള്ളേരെ പഠിപ്പിക്കുന്നത്. திறந்த வைத்து நுழைவது போல் யார் யார் நுழைகிறார்கள்? முகலாயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஏதோ இன்று வெள்ளையர்கள். இது நம் வீடு இல்லையா? அதன் மீது பற்றும் பாசமும் நமக்கு வேண்டாமா? நம் வீடு நலமாக இருந்தால் தானே நமது நாளைய தலைமுறை செழிக்கும். எனவே முதலில் அந்நியர்களை விரட்ட வேண்டும். அதற்கு முன் அவர்களுக்கு கைக்குலியாக இருக்கும் நமது இன துறைகளை கூண்டோடு ஒழிக்க வேண்டும். எனவே நமது முதல் இலக்கு அரசன் புலிகேசியும் ராஜகுருவும் தான். சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, விட்டு வைக்க கூடாது. உங்களையே தியாகம் செய்து நம் நாட்டை காப்பாற்ற இந்த இயக்கத்தில் ചേർവதற்கு எல்லோரும் சத்தியம் செய்ய வேண்டும். ഒരു കൂട്ടം അവര് സ്റ്റാർട്ട് ചെയ്ത് അവരറിഞ്ഞു തോന്നണല്ലേ അത് രഹസ്യക്കൂട്ടം സംഭവം. ഇതെന്ത് மன்னா மன்னா, என்ன? இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது, இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது. எதற்காக? இங்கே என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. ഓ இந்த உடல் இந்த தலை அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. ഓ വരച്ചിട്ട്. நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். இல்லை மன்னா, இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? அதோ அப்படி சாத்தியமாகும். தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே വരച്ചിട്ട് ആ ബോഡി. என்ன? எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்படி கேளும் அமைச்சர். ம் நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும். இருந்தால் என் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்தார் சற்று டொங்கை போல் இருக்கும். സ്വന്തമായിട്ട് തന്നെ ഉണ്ട്. இந்த 23ஆம் புலிகேசி மன்னன் என்பவன் விண்ணுலகமே வியந்து போட்டும் அளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு காட்டிறமையாகவும் மாகாளி சூரனாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ആ இவனை ഓ சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதன் ഇല്ലെങ്കിൽ കാണുമ്പോ ഒരു എന്തോ പോലെ ഉണ്ടാവില്ലേ? இந்த ചരിത്രത്തിൽ ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? ആ മോനെ ഇങ്ങനെയൊക്കെയാണ് നീ ചെയ്തു വെച്ചേക്കുന്നത്. അറിയാൻ പറ്റില്ലല്ലോ. என் கலைதாகத்தை கலைப்பதற்கென்றே வந்து தொலைகிறார்கள். நீ என்ன செய்கிறாய்? மன்னரை நீங்கள் இப்போது பார்க்க முடியாதா? நேரம் இருந்தால் அடுத்த மாதம் தங்களை சந்திக்கலாம் என்று சொல்லி അടുത്ത മാസം என்ன வல்லவராயன் நம்ம மீது படையெடுத்து வருகிறார். പണിയെടുത്ത് வேண்டாத வேதனை. பின்ன என்ன மன்னா, நாம் ஆங்கிலேயருக்கு வரி கொடுத்து ஆதரவாக இருப்பதை வேண்டாம் என்று வல்லவராயன் 2 முறை ஓலை அனுப்பினான். வந்த புறாவை தாங்கள் வருத்தா தின்பது இப்போது ടെൻഷനായി. படையெடுத்து வாசலில் வந்து நிற்கிறான். இன்னும் என்னென்ன செய்வானோ?